அதான் எல்லாரும் சொல்கிறாங்க மகன்ட்டு. அதை விட படி அம்மா மாதிரி எனக்கு. அதுக்கு எனக்கு கூட தெரியல. நீ சாப்பிடல அப்படின்னா சாப்பிடலன்னா அவர் கால் பண்ணி சொல்ல முன்ன சாப்பிடல நீ கொஞ்சம் சொல்லு. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. ஹவ் ஆர் யூ? ஐ அம் கண்ணன். சொல்லுங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே. மந்த்லி 20,000 salary. அதுக்கு நான் என்ன பண்ணனும்? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே தமிழ்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். ஓ தமிழ் வருமா? கொஞ்சம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். எப்படி தமிழ் இவ்வளவு பேசுறீங்க? இப்போ 3 வருஷம் எங்க இருக்கேன். பாண்டிச்சேரியில கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இப்போ கட்டிட்டேன். சூப்பர் பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. தாய்லாந்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இவங்களை சந்திச்சேன். நம்ம ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போறோம் அப்படி போயிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா இருக்க. ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு நம்ம ஊரு. கொடுங்க. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? நிறைய திங்ஸ் இருக்கு. எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்ச்சர் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். ஐயோ புள்ளனா அவதான் அப்படி ஒரு நடக்கும். மரியாதைலாம் அந்த புள்ள கிட்ட தான் கத்துக்கணும். இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க. அவங்க நிறைய திங்ஸ் ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. இப்போ உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தான் இருக்கீங்களே பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. ஒரு ஃபாரின் ஃபிகரை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே ஃபாரின்ல செட்டில் ஆயிடலாம். ஹூ ப்ரப்போஸ்ட் ஆக்சுவலி? யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. ஆனா உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்ல வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வேலை. சோ எவ்வளவு நாள் நீங்க மீட் பண்ணீங்க? 5 வருஷம் ஆச்சுல. கல்யாணம் 5 வருஷம் ஆச்சா? இல்ல, கல்யாணம் இந்த ஜனவரி ஆச்சு. ஓ. ஆனா சொல்றது கூட 5 இயர்ஸ்னு கூட சொல்லாங்க இந்த பொண்ணு. 5 வருஷம். பெங்களூருக்கு வாங்க, தமிழ் டியூஷனே நடத்துறேன். உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரான்னு எனக்கு தெரியல. பாடி காட்டினது இல்ல, பட் பாருங்க. பாடணும். பாடுங்க. பாடு. பாடி தொலையும். ஜெர்மனியன் செந்தேன் மலரே. உலகம் தெரியவில்லை. இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீனு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த தமிழ் அழகா பேசுறது. நான் வந்து இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். எந்த ஒரு மருமக? எந்த எந்த? கேரளா சார். தமிழ்நாடோ? குட்டி கேரளாவோ? எல்லாரும் பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்களை ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க. ஆனா எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கூட்டி அந்த காட்டினாரா மருமகளை கல்யாணத்துக்கு முன்னால இதான் பொண்ணு அப்படின்னு? என் பையன் சொல்லல, நான் இது மாதிரி பொண்ணை லவ் பண்றேன். நான் கோயில்ல இருந்து அப்ப எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னா, சத்தம் போட்டு விட்டுட்டேன். அப்ப கேட்டேன், அந்த அம்மா பேக்ரவுண்ட் கேட்டேன். அப்பா துபாயில இருக்காரு, அம்மா தங்கச்சி இருக்காங்க. அதான் அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே போன் பண்ணாங்களா? ஆமா. 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா இங்க இந்த பக்கம் எனக்கு பிரஷர் போயிட்டு இருக்குது. எங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், ஒரு டீல் வச்சுக்கலாம். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க. உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? இல்ல எனக்கு புரியல. இப்போ உங்க பையனை எதுக்கு கட்டி போட்டீங்க? என்ன நம்ம பேசுறான் ஏதாவது பேசுறான் இல்ல சார், நம்ம பையன் நம்ம ஊர்ல இருக்கான், உன்னை ஸ்டேட் விட்டு அமுச்சிருக்காங்க இல்லீங்களா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், நமக்கு காரியம் கம்முனு தானே இருக்கணும். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா?
இருக்கக்கூடாது. ஆனா உங்க பையன் ரொம்ப தெரியும் லவ் மட்டும் தான் ஆமா பண்ணிட்டான். சார். நீ அவ்வளவு வேலையும் உங்க மருமகள்கிட்ட கொடுத்துருக்கான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணு அங்கேயிருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? அது ஃபுல்லா என் பையன் மேல மைண்ட் இருக்கு நமக்கு. வேற ஒரு இடத்துல போனா அது வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியாது. அடடா இருங்கப்பா ஏன் இது என் கடமை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மும்பையில் தான் இருந்தோம். அவன் வந்து காலேஜில் படிக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கு. நாங்கள் பொண்ணு தேட ஆரம்பித்த உடனே நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நீங்க மும்பையிலே தான் இருந்தாலே அந்த பொண்ணு வந்து மும்பை பொண்ணா? ஆமாம். அப்புறம் என்ன தயக்கம் உங்களுக்கு? தம்பி இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம் பண்ணலாமே அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. அப்புறம் பையன் இல்ல நீங்க ஒரு வாட்டி வாங்க அவங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம் அப்படின்னா. பேசி பழகி பாப்போம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்குவோம். அப்புறம் சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போனோம். போன உடனே எனக்கு அவங்க அம்மா அப்பா அவங்களோட ரிலேஷன் அவங்கள ஒரு மதிப்பு கொடுத்தது, பேசுனது, வரவேற்றது எங்களை அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை நாங்க பார்த்ததே இல்லைங்க. உங்க நல்லதனத்தாலேயே எங்களை ஜெயிச்சிட்டீங்க. பையன் விரும்பிட்டா நல்ல பொண்ணா இருந்தா பண்ணிடலாம்னு முடிவு ஓ, பண்ணிட்டோம். எந்த ஊர் மருமக உங்களுக்கு? ஹைதராபாத். எப்பாடே நல்லா டெவலப்மெண்ட்ரா, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இதே வேலையை வச்சு சுத்திட்டு இருக்கியா? நான் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா, எங்க புருஷன் வந்து காரைக்குடி. எவ்வளவு அழகா எங்க புருஷன் வந்து, உங்க புருஷன் வந்து காரைக்குடி தமிழ்நாடு. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. ஒரிசா. இல்ல எங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்க சொன்னோம். அம்மா அப்பா வேணாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னா அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்தான். நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. எப்படியும் லவ் பண்றேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாரா. எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை. அவன் அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜ் கேட்பா, நாங்க எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவேன். என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நானும் யாரையும் கேட்க வேணாம். என்னைக்கு என் லவ் உன்ட்ட சொன்னேனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் ஒய்ஃப்னு. திடீர்னு ஊர்ல இருந்து போன் வந்துச்சு, நம்மள ஏதோ அவங்க பையனுடைய மேரேஜ் ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மேல ஆடிடுச்சு. அப்படியே அழுகிற ரொம்ப நேரம் அழுதுட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் உடனே கம்பெனில இருந்து வான்னு சொல்லி கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், பேசாம நிக்கிறான். அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நல்ல மருமகளா இருந்துச்சு. ஆனா மாமனார் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும், ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. இல்ல மாமியார் அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க எனக்கு. மாமா தான் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா வீட்டுக்கா சொன்னாங்க, இல்ல அப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி அப்பா காலை கூட போய் தூங்கிச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 4-5 மாசமே சொல்லாம இருந்திருக்கீங்க. நான் எதுக்கான சார், அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி கேட்டேன். அப்புறம் அந்த பிரச்சனையில ரொம்ப பிரச்சனை போது போயிட்டு சீக்கிரட்டா பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணும்போது பண்ணட்டும், அது வரைக்கும் அப்படியே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சேன். அது அப்புறம் தெரிய வந்துருச்சுங்க. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. எங்க கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. நேர்ல பார்க்கவே இல்லை, ஒரு 1.5 வருஷம் நேர்ல பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி லவ். அந்த பொண்ணுக்கு எனக்கும் லவ் ஆயிடுச்சு. டேய் என்னடா ஏதோ பால் பொங்கிருச்சுங்கிற மாதிரி சொல்ற. அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்ல. சரி எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தாய் தாப்பனா இருப்போம், அதனால பொண்ணை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். ஆனா அவங்க கல்யாணம் சூப்பரா பண்ணாங்க. ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. கல்யாணம் பார்க்க கூடாதா? அந்த தாலி கட்டும்போது பார்க்கவே விடல, யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உக்காந்துட்டு இருந்தேன் நானு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஊர். அவங்க மறுபடியும் வந்து தாலி கட்டுறத வந்து தாய் பார்க்க கூடாதுங்களாம். பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டு பிறகு இவங்க வீட்டாண்ட இருக்கவங்க என்ன பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு கதையை மூட்டாங்க.
பார்க்கவே கூடாதுன்ட்டு அந்த மேரேஜை நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன். போங்களேன். அந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும் அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. அவங்க மறுபடி கையில வளையல் போட்டிருப்பா, நம்மளது மாங்கல்யம் இருக்கும். சிவப்பு கலர் கூட இருக்கும், இதுல இரும்புல கூட ஒரு இருக்கும். அதுதான் மாங்கல்யம் மெயினா. அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். ஓ அப்படியா விஷயம்? அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணுமா? அதான் மாமியார் பார்க்க விடலையே. அதான் சொல்லுங்க, மாமியார் பார்க்க விடல, அப்புறம் எப்படி மாமியார் போடுறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கல்யாணம் எங்க நடந்துச்சு? இதுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்கு, 3வது அடுத்த வருஷம் நடக்குது. ஸோ முதல் கல்யாணம் வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்க டென்மார்க்ல பண்ணோம். 2வது வந்து நம்ம ஊர்ல நம்ம முறை பிரகாரம் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணோம். இப்ப அடுத்து அவங்க குடும்பத்துல இருந்து வர முடியாதவங்க அவங்களுக்காக இன்னொரு கல்யாணம் ஜெர்மனில வச்சிருக்கோம் அடுத்த வருஷம். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? வர முடியாதவங்களுக்காக ரிசப்ஷன் வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நான் உள்ளூர்லயோ இல்ல எங்க மாநிலத்துக்குள்ளேயே பொண்ணு எடுத்தா கூட இந்த மகிழ்ச்சி கிடைச்சிருக்காது. எனக்கு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு மருமகள் வந்ததுனால இந்த மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறது. அது என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? என் மருமக வந்து எதையுமே ஒரு சூதுவாதா எடுத்துக்க மாட்டேன். இப்ப நானே ஒரு தப்பா சொன்னா கூட ஐயோ உங்க அம்மா அது சொல்றாங்க இது சொல்றாங்க அப்படி பையன்கிட்ட சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த பழக்கமே என் மருமகள்கிட்ட கிடையாது. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. அந்த பொண்ணு தான் இன்ட்ரோவர்ட்ல வீட்டுக்காட்டையும் பேசாத நினைக்கிறேன். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நான் குத்தம் சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஏற்று பேச மாட்டேன், சிரிச்சுன்னு போயிடுவா. அவங்க என்ன சொல்றதே புரியாது. சோ அப்போ அது விட்டுட்டேன். இப்போ வந்து புரியுது, அவங்க தானே சொல்றாங்க, சரி ஓகேன்னு விட்டுட்டேன். அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? லேட் பிக்கப்டா நீ. எங்க மருமக வந்து எதை சொன்னாலும் சரி அதை இது பண்ணிக்க மாட்டா. ஏன்னா திட்டவங்க கூட கொஞ்ச நேரத்துல வந்து பேசிடுவா. அந்த கோவம் ஒரு வாரம் யாரும் பேச மாட்டாங்க அப்படிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரியே கிடையாது, அந்த பழக்கமே இல்லை அவகிட்ட. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். எங்களால மூணாருக்கெல்லாம் போக முடியாது, அதுக்கான வசதி எங்களுக்கு கிடையாது. எங்க பாப்பா வந்ததுனால வீட்டுக்கு தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு போற வசதி எங்களுக்கு வந்திருக்குது. ஊர்ல யாருமே வெளி பொண்ணே கட்டல, எங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் எங்க பாப்பா வந்திருக்குது. ரொம்ப பிரமாதம். நிறைய சார் சொல்றது இல்ல, நிறைய அதான் எல்லாரும் சொல்றாங்க மகன்ட்டு, அதை விட ஒரு படி அம்மா மாதிரி எனக்கு. எனக்கு இன்னொரு அம்மா. எங்க அம்மா ஸ்தானத்துல தான் என் மருமகள் நான் பாக்குறேன். எனக்கு A to Z வரை அவங்க தான் பண்ணுவாங்க. எது எனக்கு என்ன வேணுமே நான் சொன்னா அந்த செகண்டே வந்துடும். அப்படியே எல்லா விஷயத்தையும் எப்படி கரெக்டா கட்டு வச்சிருக்கீங்க? அதாவது எனக்கு மகங்கிறது போய் அவங்க உங்களுக்கு அம்மாங்கிற இடத்துல இருக்காங்க. ஆமா சார், எனக்கு கால் வலி வந்துருச்சு சார். ஃபுல் ட்ரீட்மெண்ட் அவங்க தான் எனக்கு பார்த்தாங்க. அம்மனும் அப்பப்போ உங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேத்த அத்தை என் கூட இருங்கத்த அப்படித்த இப்படித்தேன்னு போட்டு உருட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே மயங்கி நமக்கு 2 பவுன் கூட வந்துச்சுன்னா லாபம் தானே. ஆக்சுவலா என் மருமக மக மாதிரின்னு சொல்றது உண்டு, ஆனா என் மருமக எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த அளவுக்கு நல்லது கெட்டது நடந்திருந்தா தான் அது வரும். என்னையும் சேர்த்து நீ தான் வளர்த்த. பொண்டாட்டி புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு ஊட்ட விட்டு போகலாம், ஆனா ஒரு அம்மா பிள்ளைங்கிட்ட கோச்சுக்கிட்டு ஊட்ட விட்டு போக கூடாதுல்ல. அழுக்கு தான் வருது. ஏன் மக மாதிரி சொல் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். பட் ஐ டோன்ட் நோ, நான் அதுக்கு தகுதியான கூட தெரியல. வேற மொழி தாண்டி உங்களுக்குள் எப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்தது? ஆக்சுவலி டே 1லேருந்து அவங்க பொண்ணு மாதிரி வளர்த்தனாங்க. நீயே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம். எப்படி சொல்றது, ஊர் பக்கம் போகும்போது என்னோட பெருமை, எங்க மாமியார் இப்படி நல்லா செய்யறாங்க, எனக்கு கூட வேலை செய்யறாங்கல்ல தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க மாமியார் பத்தி. அவங்கள அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க. இப்ப இங்க கொடுங்க மராठी. अम्मा तुम्ही खूप छान सासू आहात आणि तुम्ही मला खूप एकदम मुलीसारखं सांभाळून घेतलं. थँक्यू. இல்ல புரியல. புரியுதா மராட்டியில? அம்மா நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப நல்ல மாமியாரா கிடைச்சிருக்கீங்க, உங்க பொண்ணு மாரி என்ன பாத்துக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. மனசு விட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏன்னா 2 பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம ஃபேமிலி உள்ள 2 பேருக்கும் சண்டை இருப்பா. சண்டை உள்ளே அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சாப்பிடலன்னு அவர் ஒரு கேட்குவாங்க, என்னடா உனக்கு இங்க வீங்கி போயிருக்கு, நீ சாப்பிடல அப்படின்னா சாப்பிடலன்னு அவர் கால் பண்ணி சொல்ல முன்ன சாப்பிடல நீ கொஞ்சம் சொல்ல சாப்பிட அப்படி சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல சண்டை போடுறேன் லவ் பண்றாங்க அப்படி சொல்லி. உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. அந்த பொண்ணு தமிழ் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது சண்டை இருக்கும்,
ஆனா உண்மையில பிரியெல்லாம் குறைஞ்சிடாது. சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.